பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அதிமுகவில் இருந்து சசிகலா, டிடிவி தினகரன், வெங்கடேஷ் ஆகியோரை நீக்குவதாக மதுசூதனன் அதிரடியாக அறிவித்துள்ளார். சசிகலா சிறை சென்றதால் அதிமுக துணை பொதுச் செயலாளராக தினகரன் நியமிக்கப்பட்டார். அவரது நியமனம் செல்லாது என்று கூறி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுச் செயலாளர் சசிகலா உத்தரவின்படி அவைத் தலைவர் செங்கோட்டையன் ஆவார். இதனால் அக்கட்சியில் கோஷ்டி பூசல் தற்போது முற்றியுள்ளது. கனிமொழி இன்று அளித்துள்ள பேட்டியில், நாளை நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக தலையிடாது. நம்பிக்கை வாக்கெடுப்பை பொறுத்தே திமுக செயல்பாடு இருக்கும். மீண்டும் தேர்தல் வந்தால் யார் வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எப்போதும் அதிமுக அரசு இயங்காத அரசுதான். தமிழகத்தில் நீட் தேர்வின் நிலை என்னவென்றே தெரியவில்லை என்றார். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று அளித்த பேட்டியில், சிறுமி ஹாசினி குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் வழங்க வேண்டும். ஹாசினியை கொலை செய்த குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் புதிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலித்களுக்கு உரிய முக்கியத்துவம் தர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனி ஒருவன் மெகா வெற்றிக்கு பிறகு இயக்குனர் மோகன் ராஜா சிவகார்த்திகேயனுடன் இணைந்தார். இதில் நயன்தாரா, ஃபஹத் ஃபாசில், பிரகாஷ் ராஜ், சதீஷ், ஆர்ஜே பாலாஜி உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று சிவாவின் பிறந்த நாளையொட்டி இப்படத்தின் டைட்டில் வேலைக்காரன் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு பின் படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டார் ஜோதிகா. ஆனாலும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். பசங்க 2 சூர்யா மற்றும் ஜோதிகா இருவரும் இணைந்து நடிக்க வாய்ப்பு வந்தது. ஆனால் 36 வயது நிலை படத்தில் நடித்து வந்ததால் பசங்க 2 பாகத்தில் ஜோதிகா நடிக்க முடியாமல் போய்விட்டது. இப்போது பிரம்மா இயக்கி வரும் மகளிர் மட்டும் படத்தில் நடித்து வருகிறார் ஜோதிகா. இந்த படத்தை தயாரிப்பவர் வேறு யாரும் அல்ல, நடிகர் சூர்யாவே தான். மேலும் இயக்குனரின் விருப்பத்தை ஏற்று கிளைமேக்ஸில் வரும் ஒரு கெத்தான கதாபாத்திரத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறாராம் சூர்யா. இதன் மூலம் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு பின் ஒன்றாக நடிக்கிறார்கள் கோலிவுட்டின் ஸ்வீட் ஜோடி. விவேகம் படம் குறித்து அவ்வப்போது ஒரு சில தகவல்களை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு வரும் விவேக் ஓபராய் நேற்று ஒரு செய்தியை பதிவிட்டுள்ளார். அதில், அஜித் அண்ணா மிகவும் பணிவான மனிதன், மற்றவர்களுக்கு மதிப்பளிப்பதில் அவர் முழுமையான மாணிக்கம். சென்னையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சுகமாக இருப்பதை உணர்கிறேன். உங்களது அன்புக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். துருவங்கள் 16 படம் மூலம் எல்லாரது கவனத்தையும் பெற்றவர் அறிமுக இயக்குனர் கார்த்திக் நரேன். இயக்குனரின் முதல் படம் என்றே சொல்ல முடியாத வகையில் தேர்ந்த இயக்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். தற்போது இவர் தனது அடுத்த படத்திற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். அந்த புது படத்திற்கு நரகாசுரன் என பெயர் சூட்டியுள்ளார். தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் தயாராகும் இந்த படம் 3 மொழி நடிகர்களையும் கொண்டதாய் மல்டி ஸ்டார் படமாய் இருக்கும். தன் முந்தைய படத்தை போலவே இந்த படமும் எந்தவித கமர்ஷியல் விஷயங்களை கொண்டிருக்காது என்று உறுதியாய் சொல்லியிருக்கிறார் நரேன். தேனாண்டால் பிலிம்ஸ் பெரும் பொருட்செலவில் தயாரிக்கும் சங்கமித்ரா படத்தை சுந்தர் சி இயக்குகிறார். இதில் நாயகனாக ஆர்யா மற்றும் ஜெயம் ரவி நடிக்கிறார்கள். நாயகியாக தீபிகா படுகோனே அல்லது சோனாக்ஷி சின்ஹா நடிப்பார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது ஸ்ருதி ஹாசன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைப்பது குறிப்பிடத்தக்கது. புதுமுகங்கள் RS கார்த்திக் மற்றும் அஞ்சலி ராவ் ஆகியோர் நடித்துள்ள பீச்சாங்கை எனும் படத்தின் ட்ரைலர் நேற்று வெளியானது. இடது கை பழக்கம் கொண்ட பிக் பாக்கெட் ஒருவனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த ட்ரைலர் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகப்பட்டுள்ளது. இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.